என் பேர் லோகேஷ். நான் தமிழ் துறையிலிருந்து வந்தேன், செகண்ட் இயர். என்ன மாற்றம்னா ஆண்களுக்கும் நல்ல பாதுகாப்பு வேணும். ஷாம், தம்பி மட்டும் விட்டுறாதீங்க கடைசி வரைக்கும். அந்த தங்கத்தை கொஞ்சம் முன்னாடி ஆண்களின் மனசாட்சியை எல்லாரோட மனசாட்சியை சேர்த்து தம்பி பேசிட்டு இருக்காப்ல. கொஞ்சம் முன்னாடி தூக்கிட்டு வாங்க. தம்பிக்கு ஒரு பெரிய அப்ரிசியேஷன் கொடுங்க. சூப்பர். ஆண்களுக்கும் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் மேல பொறாமப்பட்டு கொலையினால எல்லாம் பாதிக்கப்படுறாங்க. அவங்க அப்பா அம்மாவும் கஷ்டப்படுறாங்க. அவங்க அந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாது. அதுமாரி இவர் தான் ஜெயிக்கணும், அவர் தான் ஜெயிக்கணும் இல்லை, யார் தலைவராக வராங்களோ அவங்க ஜெயிக்கணும். ஓகே ஓகே சூப்பர். தம்பி சில விஷயங்களை கரெக்டா பேசிருக்காப்ல. அவருக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு வேணும்னு சொன்னீங்களே, ஆண்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, என்ன பாதுகாப்பு வேணும், எந்த மாதிரி ஆண்களுக்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு வேணும்? ஆண்கள் வந்து லவ் ஃபெயிலியர்னால கையை அத்துக்கிட்டு அது நோ கமெண்ட்ஸ், நோ கமெண்ட்ஸ். பெரும்பான்மையான ஆண்கள் பாதிக்கப்பட்டிருப்பீங்க போலயே கத்தரத்தை பார்த்தா. நீங்க உட்படையா? எல்லாருக்கும் வழி இருக்கதானே செய்யும். தம்பி நீங்க பேசுங்க. நீங்க எதிர்பார்க்கக்கூடிய தலைவர்களுக்கு என்னென்ன குவாலிபிகேஷன்ஸ் இருக்கும், என்ன ஆளக்கூடியவனுக்கு இதுதான் அப்படின்னா என்ன சார்? முதல்ல வந்து வெளிப்படைத்தன்மையான ஒரு ஆட்சி வேணும் சார். அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாக்களிக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா முதல்ல எஜுகேட்டட் பீப்புளா இருக்கணும். நம்மளுக்கு எப்படி வந்து அரசாங்க வேலை வேணும்னா தேர்வாணையம் இருக்கு, டிஎன்பிசி தேர்வாணையம் இருக்கு, அது மாதிரி வேட்பாளர்கள் ஏன் சார் தேர்வாணையம் எல்லாம் வைக்க கூடாது அப்படின்றது எனக்கு கேள்வியா இருக்கு சார். ஆக்சுவலா எங்களுக்கு அது ஒரு செக்மெண்டாவே வச்சிருக்கோம். ஒவ்வொரு இடத்துக்கும் தகுதியான ஆட்கள் ஆள வேண்டும் அப்படிங்கறத தாண்டி நீங்க டிகிரி முடிக்கிறீங்க, வேலைக்கு போறீங்க, உங்களுக்கே ஒரு குவாலிபிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்னும் போது தன்னை ஆளக்கூடிய ஒரு தலைவனுக்கு ஒரு குவாலிபிகேஷன் வேணுமா வேணாமா அப்படிங்கறதா குறைஞ்சபட்ச தகுதியாச்சும் இருக்கணுமா இல்லையா? அததான் இந்த தம்பி பேசுறாப்புல. தொடர்ந்து பேசு. இப்ப எப்படி ஐஏஎஸ் தேர்வுக்கு எப்படி அவங்க நேர்மையானவனா இருக்காங்களோ அவங்களதான் தேர்ந்தெடுக்கிறாங்கல்ல, அதே மாதிரி இவங்க வந்து ஊழல் பணத்தெல்லாம் தொடமாட்டேன் அப்படின்னு சொல்றவங்கள தானே நம்ம தேர்ந்தெடுக்க முடியும். அப்படின்றது வாக்குறுதியாச்சும் தரணும் இல்லையா? அப்படி இருக்கிறவங்கள நம்ம தேர்ந்தெடுக்கும் போதுதான் அவங்க நம்ம களத்துக்கு வருவாங்க, நம்ம கூட நிப்பாங்க, நம்மளுக்காக எதனா செய்வாங்க. யாரோ ஒருத்தருக்காக நம்ம வந்து அவங்கள காலகாலமா சொல்றோம் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு வாக்களிச்சுட்டு எல்லாரும் போற பாறையில் நம்ம போக கூடாது. ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னா எல்லார்கிட்டும் வந்து ஒரு பொதுவான சிந்தனை இருக்கணும். முதல்ல நான் மாறுறேன், அப்புறம் வந்து எல்லாரும் மாறணும் அப்படின்ற மாதிரி. முதல்ல வந்து அவங்க நம்ம இடத்துக்கு வரட்டும். அவங்க பெண்கள் அணி சொல்ற மாதிரி தான் அவங்க நம்ம இடத்துக்கு வந்து ஒரு கலாய்வு செஞ்ச பிறகுதான் சார் நம்ம வந்து முடிவே பண்ண முடியும். தொடர்ந்து பசங்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் பேசும்போது ராஜேஷ் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க இல்லையா? அதுல குறிப்பிட்டு நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கிறது, மாற்றம் வேணும்னு அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாற்றம் வெளியே இல்ல, என்கிட்ட மாற்றம் இருக்கணும், நான் மாறினாதான் என்னுடைய சமூகம் மாறும் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சிருக்காங்க.